ஒபதியா. முன்னுரை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் ஒபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகமே மிகவும் சிறிய புஸ்தகமாகும். ஆனாலும் இந்த புஸ்தகத்தை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒபதியா புஸ்தகத்தையும் ஏவி எழுத வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய தெய்வீக அதிகாரம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திற்கு ஒபதியாவின் தரிசனம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒபதியா என்பவர் யார் என்று இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. ஒபதியா ஆகாபின் அரமனை விசாரிப்புக்காரராக இருக்கலாம். ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். 1 ராஜாக்கள் 18:3. ஒபதியா தீர்க்கதரிசி ஆகாபுடைய அரமனை விசாரிப்புக்காரராக இருந்தபோது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பாதுகாத்தார். அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்கிறவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு உரிய பலனை பெற்றுக் கொள்வார்கள். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 1 ராஜாக்கள் 18:4. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதியவர் ஆகாபின் அரமனை விசாரிப்புக்காரராகிய ஒபதியா அல்ல என்றும் இவர் வேறொருவர் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவர் ஓசியா, யோவேல், ஆமோஸ் ஆகியோரின் காலத்தை சேர்ந்தவர் என்பது இவர்களுடைய கருத்து. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதின ஒபதியா மேலே சொல்லப்பட்டிருக்கிற 2 நபருமே அல்ல என்றும் அவர் வேறொருவர் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். இவர் எருசலேம் அழிந்து போன காலத்தில் ஜீவித்தவர். ஏதோமின் புத்திரர் எருசலேமை அழித்தார்கள். அவர்கள் எருசலேமின் குடிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ஒபதியா தான் கண்டதை இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்திற்கு ஒபதியாவின் தரிசனம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒபதியா ஏதோமை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பதினால் இவர் ஏதோமில் பிறந்தவர் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இவர் பிறப்பினால் ஏதோமியராக இருந்தாலும் பிற்காலத்தில் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்க அமைந்தவர் ஆனார் என்றும் ஒரு கருத்து உள்ளது. ஏதோமுக்கு விரோதமாக ஒபதியா தீர்க்க தரிசனம் சொன்னது போலவே எரேமியா, எசேக்கியேல் ஆகியோரும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டுப்போயிற்றோ. தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். எரேமியா 49:7-8. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். எசேக்கியேல் 25:12-13. ஏதோமை குறித்து எரேமியாவும் எசேக்கியேலும் தீர்க்க தரிசனம் சொன்னதினால் இவர்கள் இருவரும் ஏதோமியர் என்று சொல்ல முடியாது. ஒபதியாவின் புஸ்தகம் கிமு 899 முதல் 795 வரை உள்ள வருஷங்களில் பாலஸ்தீன தேசத்தில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் ஒபதியா தீர்க்கதரிசி ஆவார். மைய கருத்து: ஏதோம் உடனடியாக தண்டிக்கப்படும் என்பது தொடர்பான தரிசனம். இஸ்ரவேலை ஒடுக்கிய பாவத்தின் நிமித்தமாக ஏதோம் வருங்காலத்தில் கர்த்தருடைய நாளில் தண்டிக்கப்படும். ஏதோம் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எப்போதுமே கசப்பு உணர்வோடு இருந்தது. இதற்காக ஏதோம் தேசம் அழிக்கப்படும் என்று இந்த தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோம் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய நித்திய சுதந்திரமாக பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை உறுதி பண்ணினார். ஆபிரகாமிடம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று கர்த்தர் கூறினார். ஆதியாகமம் 12:1-3 வரை.
ஒபதியாவின் புஸ்தகத்தில் ஆபிரகாமின் உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. ஏதோமியர்கள் ஏசாவின் சரல் ஆவார்கள். யாக்கோபும் ஏசாவும் இரட்டை சகோதரர்கள். ஏசா தேவனை தேடவில்லை. அவன் திருமணம் செய்து கொண்ட பெண்களால் அவனுடைய பெற்றோர் வேதனை அடைந்தார்கள். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தான். அதை தன் சகோதரனுக்கு விற்று போட்டான். இதன் காரணமாக தன் சகோதரனை கொன்று போட வகை தேடினான். வரலாற்றின் அநேக வேளைகளில் ஏதோமியர்கள் இஸ்ரவேலை எதிர்த்தனர். யாத்திராகமத்தில் இஸ்ரவேலர்கள் தங்கள் எல்லை வழியாக கடந்து போக ஏதோமியர் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த புஸ்தகமானது ஏதோமியர்களுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தையாகும். இவர்கள் எருசலேமுக்கு எதிராக தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றதினால் இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். புத்தகத்தின் பொதுவான சுருக்க வர்ணனை: ஏதோமுக்கு எதிரான தீர்க்க தரிசனம், ஏதோமின் குணாதிசயங்கள், பெருமை, யாக்கோபுக்கு எதிராக செய்த கொடுமை, அந்நியர்கள் யாக்கோபை சிறைப்பிடித்து போனது போல இருந்தார்கள், யாக்கோபின் சிறையிருப்பில் பிரியமடைந்தார்கள்.